Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க யூனிட் 3 பேட்டர்ன். சோ இந்த லெசன் தான் பார்க்க போறோம். சோ பேட்டர்ன் லெசன்ல நம்ம பேட்டர்ன்ஸ் எந்தெந்த ஷேப்ல எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பேட்டர்ன்ஸ்லாம் ஒரே மாதிரியே வர ஷேப்ஸ் தான் வந்து பேட்டர்ன்ஸ்னு சொல்வாங்க. சோ பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? சோ இதுவுமே ஒரு பேட்டர்ன் தான். சோ வாங்க டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். Next observe the patterns of the shape given below. So the pattern la irukka shapes la vandu repeat aayirukku parunga ore mare repeat aayirukku. So idha vandu patterns appdi solluvaanga. So idha observe panna sollirukanga pannikonga. Next so idha fill pannikonga. First pathina இந்த black, so இந்த black coated vandu top la irukku. So second pathina next position adala east ku maariduchu. So again south, so again pathina ipo west, again மறுபடியும் இப்போ எங்க போகும் na வந்து நார்த்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் பாருங்கள் இந்த பிளாக் டாட் வந்து ஒவ்வொரு பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்த பொசிஷனில் இந்த பிளாக் டார்க்கை வந்து நம்ம வந்து வரையணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்து நார்த்தில் இருக்குது, நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ அகெயின் இப்போ சவுத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ஈஸ்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஈஸ்ட்டுக்கு ட்ரா பண்ணி மறுபடியும் அது என்ன ஆகும், மறுபடியும் நார்த்துக்கே வந்துடும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பேட்டர்ன் அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ இப்போ அகெயின் என்ன ஆகும்னா இது வந்து கீழே தலைகீழாக மாறிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. அகெயின் வந்து வெஸ்ட் சைடு வந்து திரும்பிக்கும். ஸோ அகெயின் மறுபடியும் நேராக நார்த்துக்கே வந்து வந்துடும். ஸோ இது வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏரோ இப்படி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே டவுன்வர்ட், அகெயின் இப்போ லெஃப்ட்டில் வந்திருக்கு, அகெயின் மேலே அகெயின் மறுபடியும் ரைட்டில். ஸோ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த பேட்டர்ன். ஸோ கலர் பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து க்ரீன், ஸோ ஆரஞ்சு க்ரீன், ஆரஞ்சு க்ரீன், ஆரஞ்சு க்ரீன். ஸோ இந்த பேட்டர்ன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க், blue, yellow. So again pink, blue, yellow, pink, blue, yellow, pink, blue, yellow, again pink, blue, yellow. So வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க் கொடுத்துருக்காங்க, அடுத்து க்ரீன், yellow. So again pink, green, blue, yellow. So pink, green, blue, yellow. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ரெண்டு ப்ளூ, மறுபடியும் பிங்க். ஸோ அப்போது ஒரு பிங்க், ப்ளூ, அகெயின் பிங்க். ஸோ அப்புறம் ப்ளூ. ஸோ இது வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் இன் நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் பார்க்க போகிறோம் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஒரு நம்பர் அந்த நம்பரோடய மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கிறதா என்னது, ஸ்கொயர் நம்பர். இது வந்து 2ஓட ஸ்கொயர் என்ன, 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 1, ஸோ 1 ஸ்கொயர் 1 தான். 2 × 2 4. ஸோ 2 ஸ்கொயர் என்னென்னா 4. ஸோ நெக்ஸ்ட்டு 3 × 3 என்ன, 3 ஸ்கொயர் 9. ஸோ 4 × 4 4 ஸ்கொயர் 16 தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 டாட் இருக்குது. ஸோ இப்போ 4 டாட்ஸ் 1 2 3 4. ஸோ ஓகே 9 டாட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 16 டாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 25 டாட்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 2 இருக்குன்னா 2 டாட்ஸோட இன்னும் 2 டாட்ஸ் எது நமக்கு என்ன, 4. ஸோ இப்போ 2 ஸ்கொயர் என்னது 4. ஸோ 4 வந்து 2 ஸ்கொயர். அகெயின் 3 ஸ்கொயர் வந்து நமக்கு 9. ஸோ அகெயின் 4 ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து 16 அண்ட் 5 ஸ்கொயர் வந்து நமக்கு 25. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் அண்ட் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 வந்து நம்ம 11 × 11 வந்தால் நமக்கு வந்து 121 வரும். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கூடாலுமே நமக்கு என்ன வரும், 2 ஸ்கொயர் வரும். ஸோ அதே மாதிரி 111ஐயுமே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வர நம்பரை ஆட் பண்ணோன்னா அதுவுமே 3 ஸ்கொயர் வரும். ஸோ அதே மாதிரி 1 வந்து 4 டைம்ஸ் அதை வந்து ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரை நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு ஸ்கொயர் நம்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் ஆஃப் டைல்ஸ். ஸோ டைல்ஸை வந்து கவுண்ட் பண்ணி எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸோ ஃபிகர். ஸோ இதில் எத்தனை டைல் இருக்குது, 1. ஸோ இதில் 4 டைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 டைல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 டைல்ஸ், இதில் 25 டைல்ஸ். எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்னென்னா 1 4 9 16 25 36 49 64 81 100. ஸோ இதெல்லாம் தான் வந்து 1லேருந்து 100க்குள்ளே இருக்க ஸ்கொயர் நம்பர். ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.2. ஸோ எக்ஸசைஸ் 3.2 7 ஸ்கொயர் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 49. 7 × 7 என்னது 49. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 64 எதோட ஸ்கொயர் நம்பர் சொல்லி கேட்குறாங்க, 8ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஸ் 24 இஸ் ஸ்கொயர் நம்பர். 24 வந்து ஸ்கொயர் நம்பரானா கிடையாது. நோ, ஆன்சர் இஸ் நோ. நெக்ஸ்ட்டு நம்பர் மல்டிப்ளைட் பை டேஷ் இஸ் கால்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பை இட் செல்ஃப். அதுவே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் தான் அது வந்து ஸ்கொயர் நம்பர். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மிஸ் ஆன நம்பரை வந்து ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 1 அதுக்கப்புறம் 2 மிஸ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போது இந்த 1ஓட 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 3. ஸோ இப்போ 4 மிஸ் ஆகுது. அப்போ 3க்கு அப்புறம் வர வேண்டிய 4 வந்து இங்கே மிஸ் ஆகுது. ஸோ மிஸ் ஆகும்போது இப்போ இந்த 6ஓட என்ன பண்ணுறாங்க, அந்த மிஸ் ஆன 4 வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து நமக்கு 10 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ 6க்கு அப்புறம் 7 வந்து அவங்க எழுதவே இல்லை. ஸோ அப்போ 15ஓட 7 ஆட் பண்ணுறாங்க. ஸோ அகைன் இப்போ இந்த 10ஓட மிஸ் ஆகிற 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். ஸோ இந்த 15ஓட ஸோ இதுக்கப்புறம் வர 7 ஆட் பண்ண நமக்கு 21, 28. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ் 1, 3, 6, 10, 15, 21, 28. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. ஸ்கொயர் நம்பர் 4, 9, 16, 5 ஸ்கொயர் மிஸ் ஆகுது. ஸோ 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 36. ஸோ இது எந்த ஸ்கொயரோடைய நம்பர், 6ஓட ஸ்கொயர் நம்பர் 6 ஸ்கொயர். ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணும்போது ஆன்சர் 49 வரும். 49ன்றது வந்து 7 ஸ்கொயர். ஸோ 7. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 64 வரும். ஸோ 8 × 8 தான் வந்து நமக்கு 64. ஸோ 8 ஸ்கொயர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஸோ மிஸ் ஆகிற நம்பரை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, 2. ஸோ இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் 4, 5, 6 வந்திருக்கு. அப்போ 7, 8, 9 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டேஷில் நமக்கு என்ன வரும் 10 வரும். ஸோ அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கனாலும் 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி லைனாக வருது. ஸோ இந்த இடத்துல 10 மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ 10 எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் நம்பருக்கும் ட்ரையாங்கிள் நம்பருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரீனில் வந்து 1 இருக்குது. ஸோ இப்போ தான் இதில் வந்து க்ரீனில் வந்து எத்தனை இருக்குது, 1, 2, 3 இருக்குது. ஸோ இதில் வந்து க்ரீனில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரீனில் 10 இருக்குது. ஸோ இப்போ ஒயிட் எத்தனை இருக்குன்னா இதில் வந்து 0. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பாட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 ஒயிட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 6 ஒயிட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரீனையும் ஒயிட்டையும் நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 0 1, 3 + 1 4, 6 + 3 9, 10 + 6 16. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது, ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது. 2 ட்ரையாங்கிள் நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க, the sum of green and white triangle denotes the ஸ்கொயர் நம்பர். ஸோ சம் பண்ணணும். ஒயிட் ட்ரையாங்கிள்ஸையும் க்ரீன் ட்ரையாங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் இருக்குது என்னென்னா 36 இருக்கு இல்லையா. 36 வந்து அது வந்து ட்ரையாங்கிள் நம்பர்லேயும் 36 வருமா, ஸ்கொயர் நம்பர்லேயும் 36 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட்டோட புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.